Hey guys, welcome to Sab's Vlogs. இன்னைக்கு நாம போகிறது லேக் டாஹோ. ஸோ நான் லேக் டாஹோக்கு வந்து ஆல்ரெடி வந்து நிறையா தடவை போயிருக்கேன், ஒரு 6-7 தடவை போயிருப்பேன். வந்து சும்மா டே ட்ரிப் பண்ணலாம், காலைல போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிசைட் பண்ணி இப்போ நாங்கள் டே ட்ரிப் போகிறோம். போகிறதுக்கு வந்து 4 hours ஆகும். We plan to see some places in and around South Lake Tahoe. நாங்கள் இப்போ தான் வந்து 9:30க்கு வந்து மயிலாப்பூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு பிட் ஸ்டாப் போட்டுட்டு காஃபி வாங்கிட்டு நாங்கள் இப்போ அடுத்து லேக் டாஹோக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி எங்களோட பிளான் வந்து எமரால்ட் பே ஸ்டேட் பார்க் போகிறது, கயாக்கிங் பண்ணுறது, அப்புறமா வந்து ஜெட்ஸ்கி பண்ணுறது. லெட்ஸ் see how things goes guys. வெல்கம் டு லேக் டாஹோ, சவுத் லேக் டாஹோ. நாங்கள் இப்போ தான் வந்து சவுத் லேக் டாஹோக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ இட் டுக் us almost 5 hours to drive here. Weather is really good and perfect ஆக்சுவலாக. பட் நாங்கள் இப்போ சும்மா இந்த ஹெவன்லி ரெசார்ட் இருக்கிற இடத்துல நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து கயாக்கிங் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். கயாக்கிங் வந்து ஒன்று பால்வின் பீச்சில் போவோம், இல்லைன்னா சைஃபர் கோவில் போகலாம். நாங்கள் இப்போ தான் வந்து ஹெவன்லி கண்டோவில் க்ராஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த சொவனியர் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட் சைடில் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் வந்தனால நாங்கள் யாரும் ஷூஸில் வரல, நாங்கள் எல்லாருமே ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தான் வந்திருக்கோம். பட் இட் டர்ன்ஸ் அவுட் ஹெவன்லி கண்டோவில் நீங்கள் வந்து சம்மர்லேயும் ஜிப்லைன் டியூபிங் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணலாம், பட் யூ நீட் டு பி ஆன் யர் ஷூஸ். ஸோ திஸ் இஸ் அ நியூ இன்ஃபர்மேஷன். நான் 6-7 தடவை லேக் டாஹோ வந்திருக்கேன், ஒரு தடவை கூட இந்த ஷூ இல்லாமல் விட மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பட் கைஸ், எப்போ சம்மரில் வந்தாலும் இட்ஸ் ஈவன் இஃப் யூ கைஸ் பிளான் ஃபார் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், ஷூவில் வர்றது இட்ஸ் லைக் மச் சஜஸ்டட். ஏன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ணாலும் பண்ண முடியும் அப்போ தான். கோல்ட் ஸ்டோனுங்கிற ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி pretty popular ice cream chain, outlet chain within the US. I think இந்தியாலையும் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இடத்துல. நாங்கள் இங்கே தான் போய் வாங்க போகிறோம். So you guys have a lot of options actually here. We decided to go for a kayaking. Emerald Bay பார்க்லேருந்து ஒரு 4-5 மைல்ஸில். ஸோ அங்கே வந்து சிங்கிள் கயாக்கிங் வந்து 25, டபுள் கயாக்கிங் வந்து $35 an hour, which is pretty cheap if you ask me. Now we are going towards the Emerald Bay Park. யூஸ்வலாக சம்மரில் இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லேக் டாஹோ ஃபுல்லாமே வந்து க்ரௌடடாக இருக்கும். அவ்வளோ ஜெட் ஸ்கீஸ் இருக்கும், போட்ஸ் இருக்கும், சர்ஃப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து எமரால்ட் பே ஸ்டேட் பார்க். ஸோ நீங்கள் பின்னாடி கீழே பார்த்தாவே தெரியும், கீழே வந்து ஒரு குட்டி ஐலாண்ட் இருக்குது. ஆக்சுவலி அந்த குட்டி ஐலாண்டில் வந்து ஒரு வீடும் இருந்திருக்கு முன்னாடி. கீழே பார்க்கலாம், அங்கே இருக்கிற அந்த ஐலாண்டு தான்.
இந்த பார்க் பேர் வந்து சுகர் பைன் பார்க். It's a state park. This place is pretty decent, not too crowded as well. ஸோ நாங்கள் உள்ளே போனப்போ அவங்க ரேஞ்சர்ஸ் வந்து இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ரோட்டில் தான் நிப்பாட்டணும்னு சொன்னனால நாங்கள் ரோட்டில் பின்னாடி நிப்பாட்டிட்டு ஸோ we are just on the way to the beach. இன்னொரு நியூ இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த ஸ்டேட் பார்க்கில் சாட்டர்டேஸ் அண்ட் தேர்ஸ்டேஸ் வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா காலையில் அரவுண்ட் 10 AM I guess you guys can actually get a free kayaking. So that's only on Thursdays and Saturdays in the morning. Also நீங்கள் வந்து அதுக்கு வந்து ப்ரீ புக் பண்ணணும். ஸோ அங்கே ஒரு QR கோட் இருக்கு. ஸோ you guys can just Google this and you will get the QR code actually. ஸோ இதுதான் அந்த மேன்ஷன். கைஸ் நாங்கள் வந்து இப்போது நல்லா தூரமாக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி செம்ம வெயிலாக இருக்குது. இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ். அங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னொரு கயாக்கில் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம காற்று இங்கே. விண்ட் அட்வைசரின்னு சொன்னது கரெக்டாக இருக்குது. கேப்பெல்லாம் நிற்கவே மாட்டேங்குது. இவனுக்கு ஒரு எனக்கு வாழ்க்கை பிரச்சனை. இவன் ஒருத்த மட்டும் தான் கைஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் சும்மா தான் வச்சிருக்கேன் கையில. பையனுக்கு உயிர் பயம் ரொம்ப அதிகமா இருக்கு. நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்பாதீங்க. ஹே கைஸ், நாங்கள் இப்போ தான் வந்து 1 hour கயாக்கிங் முடிச்சிருக்கோம். ஸோ நாங்கள் 1 hour தான் பே பண்ணோம். Because we don't want to exhaust ourselves. Place is highly suggested for kayaking. It's cheap and best actually. Plus it's not at all crowded. நீங்களே பார்த்தா தெரியும், எந்த க்ரௌடுமே கிடையாது. ஸோ நீங்கள் இங்கே வந்து கேம்பிங் பண்ணலாம், ஃபுட் எடுத்துகிட்டு வரலாம். லைக் you guys can just chill here and no one's gonna disturb you guys. பார்க்கிங் மட்டும் நீங்கள் $10 பே பண்ணணும் பீச்சுக்குள்ளே வந்து பார்க் பண்ணிங்கன்னா. இல்லைன்னா you guys can park it outside like us. அண்ட் நீங்கள் உள்ளே நடந்து வரலாம். அண்ட் இட்ஸ் நாட் அ லாங் வாக், மேபி 10 minutes வாக், தட்ஸ் இட். என் ஃப்ரெண்டு ரொம்ப நேரம் பயந்துக்கிட்டே இருந்தான், போகணும். இல்ல இது வந்து ஒருத்த இன்ஸ்ட்ரக்ஷனே தெரியாம லெஃப்ட் வா ரைட் வா சொல்லி அவனுக்கும் தெரியல எனக்கும் தெரியல. உயிரோட வந்துட்டோம், அதுதான் முக்கியம். ஸோ நாங்கள் அடுத்த தண்ணியில் இறங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிஃபோர் தட் we just gonna walk around a bit and then we're gonna get into the water. நாங்கள் வந்து அடுத்து வந்து இந்த பியர் மாதிரி ஒரு குட்டி பியர் இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். நீங்களே பார்க்கலாம், அவ்வளோ கிளியராக இருக்குங்க தண்ணி. லைக் இட்ஸ் சூப்பர் கிளியர். That's good. Hey guys! ஏறதான் போகிறேன். பட் ஏறதுக்கு வேறு வழியாக கிடையாது, இது மட்டும் தான் வழி.
குளிச்செல்லாம் முடிச்சுட்டு வாட்டர் வாஸ் ஆக்சுவலி வார்ம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து ரொம்ப கோல்டாக ஆக்சுவலி வாட்டர் இல்லை. ஸோ நாங்கள் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். அவர் டேஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். டூ விண்டி டுடே ஆக்சுவலி. அதனால் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு வாட்டர் ஆக்டிவிட்டியுமே பண்ண முடியல. அண்ட் மோர் ஓவர் ஸ்பீட் போட்ஸ் எல்லாமே கூட இன்றைக்கி வந்து சர்வீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் நிறைய இடத்துக்கு கால் பண்ணோம். பட் தட்ஸ் ஓகே. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து நிறையா பிக்னிக்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே நிறையா டேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. யூ கேன் bring your food, come with your family, have music, chill and all that. Decent crowd இங்கே இன்னைக்கு. We are leaving to a Bay Area. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரே ஒரு குட்டி ஸ்பாட் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். எமரால்டு பே ஸ்டேட் பார்க் தான். ஒரு 1/2 மைல் to 1 மைல் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வரலாம். செம்ம விண்டியாக இருக்குது இந்த இடத்துல. ஆக்சுவலி இட்ஸ் கெட்டிங் வெரி கோல்ட். ஆக்சுவலி நாங்கள் ஷார்ட்ஸில் இருக்கோம். ஸோ அதனால் வந்து ரொம்பவே ஜில்லுன்னு இருக்குது. பட் எஸ், பின்னாடி இருக்கிறது அந்த எமரால்டு பே ஸ்டேட் பார்க்கில் இருக்கிற குட்டி ஐலாண்ட். ஸோ இன்னொரு வியூ இந்த இடம். ஸோ யூஸ்வலாக இந்த இடம் வந்து பீக் சம்மர்ஸில் எப்போவுமே வந்து ஃபுல் ஆஃப் போட்ஸாக இருக்கும், ஜெட் ஸ்கீஸாக இருக்கும், கைடட் டூர்ஸாக இருக்கும். பட் எஸ்பெஷலி திஸ் டைம் பிகாஸ் ஆஃப் த விண்ட் இட்ஸ் வெரி லெஸ் க்ரௌடட்.